கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போற ஹீரோவை அந்த பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து கலாய்ச்சி தான் உள்ள அனுப்புறாங்க. இருந்தாலும் ஹீரோ கண்டுக்காம ஒய்ஃப் கிட்டயும் சமாளிச்சுட்டு சிட்டிக்கும் போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் இவங்க அம்மா இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு வச்சிருப்பான். கதை கூட திறக்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திறந்து விடுறான். ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் குறைஞ்ச ட்ரெஸ் தான் போட்டு வந்திருப்பா. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. சோ இவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒர்க்குக்கு போறா. அதை பார்த்ததுமே பொம்பளைங்க எல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகலாம்னு சொல்லும்போது சிட்டில அதெல்லாம் சகஜன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிடுறாங்க. பட் காலையில வரும்போது ஒரு பையன் கூட வராங்க. அதையும் பார்த்து கோவப்பட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மஞ்சள் எல்லாம் ஊத்தி தான் அனுப்பி விடுறாங்க. ஆனா அவங்க மேனேஜர் கல்யாணம் ஆனதுக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹக் பண்ணிட்டு போறாரு. அதை பார்த்ததுமே இவங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம் வராங்க. பார்த்தா திடீர்னு இந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது தான் இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் தான் நம்ம பையனுக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணு மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பையனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி அவனுக்கும் சொல்லாம மருமக கிட்ட பிரெக்னன்ட்ன்ற விஷயத்தையும் சொல்லாம எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு இவங்க கூடவே இவங்க தங்க ஆரம்பிச்சிடறாங்க. என் பையனுக்கு துரோகம் பண்ண இந்த பொண்ணை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணி நிறைய இடத்துல அசிங்கலாம் படுத்துறாங்க. ஒரு நாள் ஒரு பூஜையில கலந்துக்கணும்னு சொல்லி ஹீரோவை இந்த பொண்ணு ஈவினிங் 6 மணிக்கு வர சொல்லியிருப்பா. ஆனா இவங்க வேணும்னே அந்த இடத்துக்கு போக விடாம பண்றாங்க. அதனால இந்த பொண்ணு கோவப்பட்டு அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே மாமியார் மருமக சண்டையே ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போனோம்னு சொல்லி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா திரும்பி வந்து பார்த்தா அவங்க அம்மா மட்டும் தான் ரெடியா இருக்காங்க. இந்த பொண்ணு வரலன்னு சொல்லிடுறா. பட் ஹீரோ கெஞ்சி ரெடியா வைக்கிறான். பார்த்தா இந்த பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டுருப்பா. அதை பார்த்ததுமே வேற கலர் ட்ரெஸ் போட்டுவான்னு ரொம்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சிடான். அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா இதை பார்த்துடுறாங்க. புருஷனே காலில் விழுந்து கெஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாலேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சு ரெண்டு பேருமே பெரிய சண்டையாகி இந்த பொண்ணு கோவத்துல இது என்னோட வீடு வெளியே போங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறா. அப்பதான் ஹீரோவும் தேவையில்லாம வார்த்தையை விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றான். ஆனா இந்த பொண்ணு கதவை திறந்துதான் இருக்கு, நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல வெளியே போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க.